வணக்கம். கதை கதையாம் குழுவிலிருந்து உதயசங்கர். இந்த வாரம் அசோகமித்திரன் கதைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அசோகமித்திரனுடைய கதைகள் பார்ப்பதற்கு எளிமையாக தெரிந்தாலும் அந்த கதைகள் வாசித்து முடிக்கும் பொழுது அது நமக்கு கடத்தும் அனுபவம் என்பது பல அடுக்குகளில் உள்ளதாக இருக்கும். அவருடைய கதைகளிலிருந்து ஒரு வார்த்தையையோ ஒரு வரியையோ நீங்கள் சேர்க்கவும் முடியாது, எடுக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட வடிவ நேர்த்தியுடன் கூடிய கதைகளை எழுதுவதில் அசோகமித்திரனுக்கு நிகர் அசோகமித்திரன் தான். இன்று அவருடைய விரல் என்ற கதையை நாம் பார்க்க போகிறோம். ராத்திரி 10 மணி இருக்கும். திடீர்னு கதவு தட்டுற சத்தம் கேட்குது. அப்படியே கதவு அதிர்ந்து ஆடுது. ரங்கநாதனுடைய மனைவி, வேண்டாம் திறக்காதீங்க, அந்த குடியாரன் தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மது விலக்கு அமுலில் இருந்த காலம். ராமசாமியா? ஆமாம், சாயங்காலமே வந்தான், நீங்கள் இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டேன் அப்படின்னு ரங்கநாதனுடைய மனைவி சொல்கிறாங்க. வாசக்கதவு மறுபடியும் ரொம்ப பயங்கரமாக ஆடுது. கூடவே ராமசாமியினுடைய குரலும் வருது. ரங்கநாதன், ரங்கநாதன், ரங்கநாதன். ரங்கநாதன் தூக்கம் முழுக்க கலைந்து மனைவியை கோபத்தோடு பார்க்குறான். நான் சாயங்காலம் வீட்டில் தானே இருந்தேன், ஏன் நீ என்கிட்ட சொல்லலை? எதுக்கு சொல்கிறது? குழந்தையெல்லாம் பயப்படுறாங்க. அவன் உங்களை என்ன பண்ணான்? வேண்டாம், குடியாரங்களை வீட்டுக்கு அழைச்சிட்டு உறவு கொண்டாடாதீங்க. இப்போ கதவு உடைஞ்சு விழுகிற மாதிரி ஆடுது. அதோடு சேர்ந்து ரங்கநாதன், ரங்கநாதன் அப்படின்னு ராமசாமியினுடைய குரல் உச்சத்தில் கேட்குது. அந்த குரலை கேட்கும்போது ரங்கநாதனுக்கு வயிற்றை கலக்கிற மாதிரி இருக்குது. நிச்சயமாக அக்கம் பக்கத்துக்காரங்க முழிச்சிருப்பாங்க. அடுத்த நாள் காலையில் அவங்க முகத்தில் முழிக்கணும். அவங்க எப்படியும் ஏதாவது விமர்சனம் பண்ணுவாங்க. வெளிச்சத்தில் கண்கள் கொடூரமானவை. காலையில் பார்க்கும் பொழுது அவருடைய கண்களில் அந்த விமர்சனத்தை பார்க்கலாம். மனைவி சொன்னதில் உண்மை இருந்தது. கதவை திறந்ததும் ராமசாமியை பார்த்து அவனே பயந்துட்டான். முகத்தில் காடு மாதிரி தாடி மீசை, முழுக்க சாராய வாடை, துணிமணியெல்லாம் இரத்தக்கரை, வியர்வை நாற்றம். குழந்தைகளும் முழிச்சிட்டு அவன் மனைவி சொன்ன மாதிரியே ராமசாமியை பார்த்து பயந்து அலறாங்க. ரங்கநாதன் குழந்தைகளை தூக்கிட்டு நீ சமயக்கட்டுக்கு போ அப்படின்னு அவனுடைய மனைவிட்டு சொல்கிறான். அதை சொல்லும்போதே அங்கே தரையெல்லாம் ஈரமாக இருக்குமே அப்படிங்கிற ஞாபகமும் ரங்கநாதனுக்கு வருது. ஆனால் அவனோட மனைவி ஒரு வார்த்தை பேசாமல் குழந்தைய தூக்கிட்டு, ஒரு குழந்தைய தூக்கிக்கிட்டு இன்னொரு குழந்தைய தரையோடு சேர்த்து இழுத்துக்கிட்டே போகிறான். அவன் மறுபேச்சு பேசாமல் போகிறத பார்த்துட்டு ரங்கநாதனுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ரங்கநாதன் ராமசாமியை ஒரு நாற்காலியில் உட்கார வைக்கிறான். ஒரு பாலக்காட்டு துண்டை தண்ணியில் நினச்சிட்டு ராமசாமியுடைய முகத்தை துடைக்கிறான். ராமசாமி அப்போ தான் கையை ஒசத்துறான். அடி தலையில் இல்லை, வலது கையில் இருந்து தான் ரத்தம் பெருகிக்கிட்டு இருக்குது, கொட்டிக்கிட்டு இருக்குது. ரங்கநாதன் இருட்டில் தெருமுனை வரைக்கும் போய் பார்க்குறான். அங்கேயும் இங்கேயும் பார்க்குறான், ஏதாவது வண்டி இருக்குமா அப்படின்ட்டு. மறுபடியும் வீட்டுக்கு ஓடி வரான். ராமசாமியை தட்டி எழுப்பி, கொஞ்சம் நடந்து வர முடியுமா? கிட்டக்க ஒரு டாக்டர்கிட்ட போய் ஒரு கட்டு கட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறான். ராமசாமி அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு நிமிர்ந்து உட்கார்ந்து காலையில் பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்கிறான். அவன் சொல்லும்போது அந்த லாவெல்லாம் லாவாக ஒலிக்குது. இல்லை, கை ரொம்ப மோசமாக இருக்கு, ராமசாமியால் சரியாக நிற்கக்கூட முடியலை. ரங்கநாதன் அவனை தோளில் தாங்கிக்கிட்டு வெளியே கூட்டிகிட்டு போகிறான். அவங்க தெருவில் இறங்கினதும் வீட்டு கதவை ரங்கநாதனுடைய மனைவி மூடி தாழ்பால் போடுறா. அவங்க கிளம்பி போனது அவளுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அவங்க போகிற ஹாஸ்பிட்டல் ஒரு 24 மணி நேர கிளினிக்கு. அங்கே ஒரு நர்ஸும் ஒரு அசிஸ்டண்ட்டும் தான் இருக்கிறாங்க. நர்ஸு ராமசாமியை இறங்க பார்க்குறா. உதவியாளர்
அதை கூட செய்யலை. நீங்கள் ராயப்பேட்டை ஆஸ்பத்திரிக்கே போயிருங்க அப்படின்னு சொல்கிறாரு அந்த உதவியாளர். ஏன் நீங்கள் பார்க்க மாட்டீங்களா? இல்லை. ஏன்? அடி பெருசாக இருக்குது, போலீஸ் கேஸ்னால் மீன் தொந்தரவு. போலீஸ் கேஸ் ஒன்றும் இல்லை, சும்மா கீழே விழுந்துட்டாரு அவ்வளோதான். எக்ஸ்ரே எல்லாம் எடுக்க வேண்டியிருக்குங்க, நீங்கள் அங்கேயே போயிருங்க. டாக்டரை கூப்பிட மாட்டிங்களா? டாக்டர் வரமாட்டார் சார், இது போலீஸ் கேஸு, ஆள் குடிச்சிருக்கிறாரு. ராமசாமி அப்படியே அங்கே இருந்த ஒரு நாற்காலியில் கோணல் மானெல்லாம் சாஞ்சு உட்காந்துருக்கான். வெளியூரில் இருந்து சென்னைக்கு வந்து 1 மாதம் கூட ஆகலை. ஆனால் பேட்டைக்கு பேட்டை கள்ளச்சாராயம் எங்கெல்லாம் விற்குதோ அந்த இடம்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. சரி, ஏதாவது கைக்கு ஃபஸ்ட் எய்டாவது போட்டு செய்யுங்களேன், நான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு ராமசாமி சொல்கிறார். உடனே இந்த கிளினிக்கில் இருக்கிற உதவியாளர் ராமசாமியினுடைய கையை தொடச்சி, அவர் கையை துடைக்கும்போது பக்கத்தில் பார்த்துக்கிட்டு இருந்த ரங்கநாதனுக்கு அப்படியே தலை சுற்றுது. ராமசாமியினுடைய ஆள்காட்டி விரல், நடு விரல் ரெண்டும் பாதிக்கு மேலே நசுங்கி தொங்கிக்கிட்டு இருக்கு. உதவியாளர் இன்னும் பஞ்சு கொண்டு வருவதற்காக அங்கிட்டு போனப்போ ரங்கநாதன் ராமசாமிகிட்ட கேட்குறான், இப்படி எப்படிடா அடிபட்டது உனக்கு அப்படின்னு கேட்குறான். ராமசாமி தலையை மட்டும் அசைக்கிறான், பதில் சொல்லலை. வெளியே வர்றாங்க. ராயப்பேட்டைக்கு அந்த நேரத்தில் பஸ் கிடையாது, சைக்கிள் ரிக்ஷாவுக்கு அது போக முடியாத தூரம். ஆனால் ஆஸ்பத்திரிக்கு போயே ஆகணுமே அப்படின்னு சொன்னதுனால வேறு வழி இல்லை போயாகணும்னு சொன்ன உடனே ஒரு ஆட்டோ ரிக்ஷாக்காரர் ஒரு வார்த்தை கூட பதில் பேசாமல் வராரு. ரங்கநாதன் வண்டியை கிளினிக் வாசலில் நிறுத்திட்டு உள்ளே போய் ராமசாமியை கூட்டிகிட்டு வர போகிறான். ராமசாமி இப்போ கொஞ்சம் சுதாரிச்சிருக்கிறாப்புல. உனக்கு ரொம்ப தொந்தரவு தர ரங்கநாதன், சரி வா. ரங்கநாதன் ராமசாமியை கைத்தாங்களாக பிடிச்சிட்டு வந்து ஆட்டோவில் உட்கார வைக்கிறான். அவனும் ஏறுறான். ஏறினதும் வண்டி கிளம்பி போகுது. காற்று ஜில்லுன்னு அப்படி சுகமாக முகத்தில் அடிக்குது. ராமசாமி சொல்கிறாரு, கையே போச்சு, இனிமே கையே போச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஆஸ்பத்திரி போய் பார்க்கலாம், இனிமே எழுதவே முடியாதே அப்படின்னு ராமசாமி சொல்கிறாரு. ரங்கநாதனுக்கு உடனே ஆறுதலாக ஒன்றும் சொல்ல முடியலை. ஆனால் கேள்வி கேட்குறாரு, எங்கே போய் இப்படி அடிபட்டது உனக்கு அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. ராமசாமி ஒன்றும் பதில் பேசாமல் ஒன்று முனகிறாரு. ராயப்பேட்டை ஆஸ்பத்திரிக்கு போனதும் ஆட்டோ ரிக்ஷாக்காரர் மீட்டருக்கு மேலே 1 பைசா கூட கேட்கல. உண்மையிலேயே அது ரங்கநாதனுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது. வெறுமனை ஈரப்பஞ்சால காயத்தை தொடச்சி ஒரு சின்ன கட்டு போட்டதுக்கே அந்த கிளினிக்கு உதவியாளர் 10 ரூபா வாங்கிட்டான். ஆஸ்பத்திரியினுடைய கேஷுவாலிட்டி பகுதியில் சீட்டு எழுதுகிற ஆளை தேடி ரங்கநாதன் போனார். அவன் ராமசாமியை பார்த்து அந்த கேஷுவாலிட்டி பகுதியில் சீட்டு எழுதுகிற ஆள் கேட்குறாரு, எப்படி அடிபட்டது அப்படின்னு கேட்குறாரு. ராமசாமி பதில் சொல்லாமல் நிற்கிறார். அந்த ஆள் மறுபடியும் கேட்குறான். ரங்கநாதன் பதில் சொல்கிறான், ஒரு ரிக்ஷா இடிச்சுது அப்படிங்கிறான். ரிக்ஷாவா? ஆமாம், ஆட்டோ ரிக்ஷா. ரிக்ஷா இடித்தா கை நசுங்குமா? இல்லை, வேகமாக இடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஆள் சீட்டு எழுதுறத நிறுத்திட்டார். ரங்கநாதன் பக்கத்தில் மெல்லிசான குரலில், அவருக்கே தெரியாது, ஏன் சார் நீங்கள்லாம் படித்தவங்க அப்படின்னு அந்த சீட்டு எழுதுகிற ஆள் சொல்கிறான். அவர் நிலைமையை தான் பார்க்குறீங்கள்ல, எங்கேயோ கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டார் அப்படின்னு ரங்கநாதன் சொல்கிறாப்புல. அப்படியே கலாட்டா பண்ணியிருப்பார். இல்லைங்க, அவர் அப்படிப்பட்ட ஆள் இல்லைங்க. சரி, என்ன உத்தியோகம் பார்க்குறாரு? ஒன்றும் இல்லை. இவரா? ஆமாங்க, வருஷக்கணக்காக வேலை இல்லாமல் தான் அலைகிறாரு. நீங்கள் என்ன வேணும்? அவருடைய நண்பர் தான், அவரோட படித்தேன். அந்த ஆள் ஒரு சீட்டை எழுதி கொடுத்துட்டு, வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு அழைச்சிட்டு போகிறாரு. ஒரு டாக்டர்கிட்ட கையெழுத்து வாங்கி அவரே அந்த ஆளை ராமசாமியை எக்ஸ்ரே எடுக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. இப்படி வெளியே உட்காந்துருங்கன்னு சொல்லி ரங்கநாதன்கிட்ட சொல்கிறாரு. ரங்கநாதன், ரிசல்ட் இப்போவே தெரிஞ்சிருமா அப்படின்னு கேட்குறாப்புல. காலையில் தான் நீங்கள் வரணும், இப்போ சும்மா ஒரு கட்டு போட்டு அனுப்பு அப்படின்னு தான் டாக்டர் சொல்லியிருக்காரு
கட்டுப்போட எங்கே போகணும்? கொஞ்சம் அங்கே உட்காந்துருங்க. ட்ரெஸ் பண்ணுறவர் வெளியே போயிருக்காரு, வந்த உடனே சொல்கிறேன். இது இவராக அடிச்சுக்கிட்டது தானே, இவருக்கு பட்டது தானே அடி அப்படின்னு கேட்குறாப்புல திரும்பவும் சந்தேகப்பட்டு. ஆமாம், இப்படி குடிச்சிட்டு இருக்கிறவரை வெளியில் அனுப்புகிறீங்களே, இங்கே போலீஸ் ஆள் யாராவது இருந்தால் எவ்வளோ சங்கடம் தெரியுமா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அந்த சீட்டு எழுதுகிற ஆள் வெராண்டாவில் பெஞ்சில் உட்கார்ந்துருந்தப்போ மறுபடியும் ராமசாமி புலம்புறாரு. இனிமேல் எழுதவே முடியாது அப்படின்னு புலம்புறாரு. ரங்கநாதனுக்கு ஆத்திரமாக வருது, கோபம் வருது. இனிமேல் நீ எழுதி என்ன ஆகணும்? பொண்டாட்டி பிள்ளைகளை ஊரில் தவிக்க விட்டுட்டு இங்கே வந்து மற்றவங்க பிராணனை எடுக்கிற. யார் காலில் விழுந்து கையில் விழுந்து உனக்கு வேலை வாங்கி கொடுத்தாலும் 2 நாள் கூட நீ இருக்கிறதில்ல அந்த வேலையில். ராமசாமி அப்படியே ரங்கநாதனை பார்க்குறாரு, நிராதரவான ஒரு பார்வை. அப்போது ஆஸ்பத்திரிக்கு இன்னொரு கேஸ் வருது. விபத்து நேர்ந்த இடத்துலையே மரணம். உடலை வராண்டாவிலேயே போட்டுட்டு முகத்தை மூடிட்டு போகிறாங்க. ஒரு ஆஸ்பத்திரி சிப்பந்தி ரங்கநாதன்ட்ட வந்து நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. ரங்கநாதன் ராமசாமியை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. ராமசாமியினுடைய கையில் இப்போ ரத்தம் வர்றது நின்றுச்சு. ஆனால் விரல் நசுங்கினது இப்போ தெளிவாக தெரிஞ்சுது. அதை பார்க்கும்பொழுது காயத்தை பார்த்து பயங்கரமாக இருந்தது. 2 பேரும் ஆஸ்பத்திரியை விட்டு வெளியே வர்றாங்க. ராமசாமி பசிக்குது அப்படிங்கிறான். இந்த வேளையில் இங்கே சாப்பிட்றதுக்கு என்ன கிடைக்கும்? இந்த போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட கபே அமீரோ உண்டு இல்லை? என்கிட்ட 2 ரூபா முழுசாக இல்லை. இந்த கட்டை மட்டும் அந்த கிளினிக்காரனே போட்டிருந்தா வீட்டிலையே சாப்பிட்ருக்கலாம். உன் பொண்டாட்டி போட்டிருப்பாளா அப்படின்னு ராமசாமி கேட்குறாரு. ரங்கநாதன் பதில் சொல்லலை. இந்த அடி கூட இன்னொருத்தன் பொண்டாட்டியால் தான் பட்டது அப்படின்னு ராமசாமி சொல்கிறாரு. யார்? ராமப்பன். அவன் வீட்டுக்கு எப்போ போன? அங்கே தான் குடிச்சியா? இல்லை, உன் வீட்டுக்கு வந்து நீ இல்லைன்ன உடனே தான் அவன் வீட்டுக்கு போனேன். அவனும் இல்லைன்ன உடனே தான் பாத்திர கடைக்கு போனேன். பாத்திர கடையில் சாராயம் வைக்கிறானா? இல்லை, டிங்சரு. இன்றைக்கி தலை ரொம்ப சுற்றிருச்சு, தெருவில் விழுந்து கிடக்க வேண்டாம்னு மறுபடியும் ராமப்பா வீட்டுக்கு போனேன். அவன் இருந்தானா? தெரியாது. ஆனால் அவன் பொண்டாட்டி தான் கதவை திறந்தா. என்னை பார்த்த உடனே சடார்னு கதவை மூடினான். அப்போ தான் கதவில் கை சிக்கிருச்சு. ரங்கநாதனுக்கு அப்படியே குடல் புரண்டு வாய் வரைக்கும் வந்துடுச்சு. நான் கைன்னு கத்துனேன். அவளை தான் ஏதோ நான் பண்ண வந்துட்டேன்னு அவள் கதவை இன்னும் அழுத்தி தாப்பா போட்டுட்டா. ரங்கநாதன் ராமசாமி அப்படியே கட்டி பிடிச்சிட்டான். உனக்கு ஏண்டா இப்படி தலையெழுத்து? அப்புறம் எழுத்த வீட்டுக்காரர் வந்து அவளை கதவை திறக்க சொல்லி தான் என் கை சிக்கினதை வெளியே எடுத்து விட்டார். ராமப்பன் இல்லையா? இல்லையே. ரங்கநாதன் ராமசாமியை மெதுவாக கபே அமீன் திசையில் நடத்தி கூட்டிகிட்டு போகிறான். அப்போ ராமசாமி சொல்கிறார், இனிமே என்னால் எழுத முடியாதுடா. இல்லை முடியும்டா. ஆனால் நீ சொல்கிறபடி தான் நான் இனிமே எழுதி என்ன ஆகணும்? எல்லாம் சரியாயிடும். நாளைக்கு எக்ஸ்ரே வந்தால் எல்லாம் தெரிஞ்சிடும். ரங்கநாதன், எனக்கு ரொம்ப நாளாக ஒன்று கேட்கணும்னு இருக்குது. என்னடா? எப்போவோ பரீட்சையில் காப்பி அடிக்கிறதுக்கு நான் எழுதுனதை காட்டுனேன்னு தானே என்னை பொறுத்துக்கிற. இப்போ எதுக்குடா அதெல்லாம்? நான் உன்னை வாட்டி வதைக்கிறேன்டா. இனிமேல் என்னால் எழுதவே முடியாது. என்னை யாருமே காப்பி அடிக்க முடியாது. இதை பாரு, அந்த போலீஸ் ஸ்டேஷன் தாண்டுற வரைக்கும் சத்தம் போடாமல் வா. நான் எப்போவாவது கதவை தட்டினா கதவை தடால்னு மூடிடாத அப்படின்னு உன் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லி வைடா. டேய், பேசாமல் வாயேன். தயவு செய்து இந்த போலீஸ் ஸ்டேஷன் தாண்டுற வரைக்கும் பேசாமல் வா. இனிமேல் என்னால் எழுதவே முடியாது அப்படின்னு ராமசாமி புலம்பிக்கிட்டே வராரு. அமீன் கிளப்பு கடையும் வந்துடுச்சு. அவ்வளவுதான் கதை. இது 1982ஆம் ஆண்டு அசோகமித்திரன் எழுதிய கதை. நன்றி. இனி அடுத்த கதையுடன் சந்திப்போம். வணக்கம்.